சும்மா ஜூஸு சூடா லெமன் வித் ஹனி. அப்படியே எனக்கு ஒரு ஜூஸ் சொல்லிட்டேன். ஓகே? ஏ நீங்க போய் சொன்னதான் மகாராணி செய்வாங்களா? டெய்லி மெனு கார்டு போட்டு ஆர்டர் சொல்றதுக்கு அவ என்ன ஸ்டார் ஹோட்டல் சர்வரா? அவ இந்த வீட்டு வேலைக்காரிங்கிறத அடிக்கடி மறந்து போயிடுறா. எல்லாம் உங்க அப்பா அம்மா கொடுக்குற இடம். சரி, கணக்கு என்னாச்சு? எந்த கணக்கு? கட்சி கணக்கு. அத கேட்டு தமிழ்நாட்டு அரசியலையே ரெண்டா பிரிக்க போறோம். மூஞ்சிய பாரு நல்லா. நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்பாவோட ரிட்டையர்மென்ட் பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு. அப்ப மாமாக்கு என்ன கொடுப்பாங்க? நல்ல விதவிதமா திங்கிறதுலயே இருங்க. செட்டில்மெண்ட் வரும்ல, அந்த கணக்கு தான் எவ்வளோன்னு கேக்குறேன். அதுவா? அது ஏற்கனவே நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். 70ல இருந்து 75 ரெண்டுக்கும் நடுவுல வரும். எப்பவுமே இப்படி ரெண்டாங்கிட்டானாவே இருங்க. என்னோட கால்குலேஷன் படி உங்க அப்பாக்கு ஒரு 75 lakhs வரும். ஆமா ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. என்ன செம்பா, எங்க போயிட்டீங்க? பூ பறிக்க. அச்சச்சோ, அவ்வளவு கஷ்டமான வேலையை நீ ஏமா செய்யற? குடு, இது கூட உனக்கு வெயிட்டா இருந்தா கீழே வச்சிடலாம். உட்காருமா, நான் உனக்கு காலை பிடிச்சு விடுறேன். குடு 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 குடு. அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன வர வர உனக்கு மனசுல என்ன மகாராணி நினைப்பா? உன்னை பீச் ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறியா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முதல்ல கொடு. எல்லாத்தையும் சொல்லி சொல்லி வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. எப்பவும் போடுற மாதிரி தானே போட்டிருக்க? உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ணா, இந்தாங்க. எல்லாம் சரியா இருக்கா அண்ணா? ஓகே ஓகே. இந்த ஹோட்டல்காரங்க கூடவே இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட சொன்னேன். அப்ப இந்த ஜூஸ் எல்லாமே நான் கூட இருந்து பண்ணதுதான். ஓ சரி சரி, நீ கிளம்பு.